டேஸில் ஜாமெண்ட்ரி படிச்சிருக்கோம். ஜாமெண்ட்ரி வந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ் ஜாமெண்ட்ரி பாக்ஸ். அதில் என்னென்ன பார்த்துருக்கோம்? காம்பேக்ஸ், டிவைடர், செட் ஸ்கொயர், ப்ரொட்ராக்டர் இந்த மாதிரி வச்சு பாக்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் அதில் ஜாமெண்ட்ரி எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு தெரியுமா? ஜாமெண்ட்ரி, ஜியோ, எர்த், மெட்ரிக், மெஷர், எர்த் மெஷர்மெண்ட். அப்போ இதில் நம்ம என்னென்ன படிப்போம்? ஒரு ஷேப்ஸ், சைஸ், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே படிப்போம். எதுக்காக நம்ம இதை படிக்கணும்? இப்போ நம்மளை சுற்றி என்னென்ன ஷேப்ஸ் இருக்குதுன்னு நோட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம வீட்டில் டோர் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். நம்ம ஏன் அந்த டோரை ரெக்டாங்கிள் ஷேப்பில் செய்யணும்? டோர் சர்க்கிள் ஷேப்பில் இருக்காதா? இருக்கும். இந்த மாதிரி டோர்ஸ் எல்லாம் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஆனால் ஏன் மேக்ஸிமம் ரெக்டாங்கிள் ஷேப் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, எனி கெஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? லெட்ஸ் ரெக்டாங்கிள் ஷேப், நம்ம வால் வந்து ரெக்டாங்கிளில் தான் இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மணி அதிகமாக செலவாகாது. இன்னொன்று, கட் பண்ணுறதுக்கும் ரெக்டாங்கிள் ஷேப் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணுறப்ப ரெக்டாங்கிள்ஸில் அதிகமாக வேஸ்டேஜ் ஆகாது. சர்க்கிள் கட் பண்ணோம்னா நிறைய பொருள் வேஸ்டேஜ் ஆகும். ஸோ காஸ்ட்லியாக இருக்கும். சர்க்கிள் ஷேப்பு வேஸ்ட் பண்ணி பரவாயில்ல, நான் கொஞ்சம் இதாக கட்டுறேன் அப்படிங்கிறவங்க சர்க்கிள் டோர் யூஸ் பண்ணலாம். நார்மலாக நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், மணியை சேவ் பண்ணுவேங்கிறவங்க ரெக்டாங்கிள் டோர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸை வந்து படிக்கும்போது நம்ம ஏன் இதை செய்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம அதனால தான் வந்து ஜாமெண்ட்ரியில் ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரியில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பாயிண்ட், ஒரு புள்ளி. அது கூட ஷேப்பு தான். அது புள்ளி, அது வந்து பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஏரோ மார்க் போட்டு லைன், எண்டு பாயிண்டே கிடையாது, அதனால அது லைன் செக்மெண்ட். புள்ளி வச்சா லைன் செக்மெண்ட். அடுத்தது ரே வந்து ஒரே பாயிண்டில் 2 லைன் ஷேர் ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிறத ரே சொல்லுவோம். ரே நம்ம ரூமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, டோரை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறப்ப அந்த இடத்துல ரே வரும். ரே அப்படிங்கிறப்ப ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல வந்து இருக்கிறத ஆங்கிள்னு சொல்லுவோம். ஆங்கிள்ஸ் என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குது? ரைட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள். அது என்ன அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள்? 90 டிகிரிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அக்யூட் ஆங்கிள், 90 டிகிரிக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்டியூஸ் ஆங்கிள். அது வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம ட்ரையாங்கிள்ஸ் பற்றி படிக்கலாம். என்னென்ன ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். 3 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குன்னா, மொத்தம் 3 டைப்ஸ் ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று ஸ்கேலன் ட்ரையாங்கிள், அன்ஈக்குவல் ட்ரையாங்கிள். இன்னொன்று ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், 2 பார்ட் ஈக்குவலாக இருக்கும், ஒரு பார்ட் ஈக்குவலாக இல்லாமல் இருக்கும். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் டைப்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ட்ரையாங்கிளில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 3 இன்னர் ஆங்கிள்ஸ், இந்த 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் 2 சைடும் சேர்ந்து ஒரு சைடு வந்து இன்னொரு சைடை விட சின்னதாக இருக்கும். இது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. அடுத்தது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் இப்போ இந்த ஆங்கிளுக்கு இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள், வெளியே ஒரு ஆங்கிள் இருக்குது. இந்த வெளியே இருக்கிற ஆங்கிள் வந்து இந்த பாயிண்ட்டை விட்டுருங்க, ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளுக்கு இந்த 2 ஆங்கிளும் ஆட் பண்ணோம்னா ஈக்குவலாக இருக்கும். இன்டீரியர் ஆங்கிள் 1 ப்ளஸ் இன்டீரியர் ஆங்கிள் 2, ஆப்போசிட் சைஸ். ஒரு வேளை இங்கே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்துச்சு அப்படின்னா இந்த 2 சைடும் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் பண்ணுறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடுறது. இதுக்கப்புறம் நம்ம ட்ரையாங்கிளில் வந்து கான்கிரியன்ஸ் ட்ரையாங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் பார்க்கலாம். ட்ரையாங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள் ரெண்டுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குதான்னு கேட்டால் ஒரே ஒரு வித்தியாசம் தான். கான்கிரியன்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரே தட்டில் இட்லி வைக்கிறப்ப 2 இட்லியும் ஈக்குவலாக இருக்கிறது கான்கிரியன்ஸ். அதுவே ஒன்று சின்ன தட்டில் இட்லி, ஒன்று பெரிய தட்டு இட்லி வைக்கிறப்ப சின்ன தட்டு இட்லி சின்னதாக இருக்கும், பெரிய தட்டு இட்லி பெருசாக இருக்கும். அப்போ இந்த சைஸ் டிஃபர் ஆகிறது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள். 2 இட்லியுமே சேம் சைஸ் இருக்கிறது கான்கிரியன்ஸ். அதுதான் இருக்கிற வித்தியாசம். இப்போ அது ட்ரையாங்கிளில் எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா, இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குது. 2 ட்ரையாங்கிளுமே ஷேப்பு, சைஸு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆங்கிள்ஸ் ஏபிசி
பிக்யூஆர். அப்போ அதோட ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி, ஆங்கிள் கியூ, ஆங்கிள் ஆர். அதுவே சைட்ஸும் வந்து ஏபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ வரும், பிசி ஈக்குவல் டு கியூஆர், ஏசி இஸ் ஈக்குவல் டு பிஆர். ஆங்கிள்ஸும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் கான்கிரியன்ஸில். அதுவே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். சைட்ஸ் வந்து என்னவா இருக்கும், ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும். அதே மாதிரி சைஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது, ஒன்று சின்னது ஒன்று பெருசு அந்த மாதிரி இருக்கும். ஏபிசி பிக்யூஆர் இதில் வந்து என்னவா இருக்கும்னா சைட்ஸ் ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும், ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவல். ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி, ஆங்கிள் கியூ, ஆங்கிள் ஆர். இதே சைட்ஸ் வந்து ஏபி டிவைடட் பை பிக்யூ, பிசி டிவைடட் பை கியூஆர், ஏசி டிவைடட் பை பிஆர் இந்த மாதிரி ரேஷியோஸில் இருக்கும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில். இது ரெண்டுலேயுமே வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. எஸ்எஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி, எஸ்ஏஎஸ் ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி ரெண்டுலேயுமே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கலாம். சைட்ஸுமே எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்கும். ஏபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ, பிசி இஸ் ஈக்குவல் டு கியூஆர், ஏசி இஸ் ஈக்குவல் டு பிஆர். அதுதான் எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ் அப்படிங்கிறது. அதுவே சிமிலாரிட்டியில் என்ன அர்த்தம் அப்படின்னா ரேஷியோன்னு அர்த்தம். ஏபி டிவைடட் பை பிக்யூ, பிசி டிவைடட் பை கியூஆர், ஏசி டிவைடட் பை பிஆர். இது வந்து ட்ரிபிள் எஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து கான்கிரியன்ஸில் வந்து சைட்ஸ் ஈக்குவல், அதில் வந்து ரேஷியோஸாக வரும். எஸ்ஏஎஸ் அப்படின்னா சைடு ஆங்கிள் சைடு. அப்போ 2 சைடு ஈக்குவலாக இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசி. இப்போ 2 சைடு ஈக்குவல் அப்படிங்கிறப்ப இந்த 2 சைடு நம்ம எடுத்துக்கிறோம். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபிக்கு இந்த சைடு ஆங்கிள் பிக்யூ. அடுத்தது ஏசி இஸ் ஈக்குவல் டு பிஆர். அப்போ இந்த ரெண்டும் இன்க்ளூடர் ஆங்கிள் வந்து ஏ, அதே மாதிரி இந்த ரெண்டும் இன்க்ளூடர் ஆங்கிள் பி. அப்போ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி அப்படிங்கிறது இதோட எஸ்ஏஎஸ். அதே மாதிரி தான் சிமிலாரிட்டிலையும் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி தான். சைட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஏபி அப்போ ஏபி டிவைடட் பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை பிஆர். எந்த சைட்ஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் தான் சைடு ஆங்கிள் சைடில் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அப்படின்னாலே நமக்கு தெரியுது ஆங்கிள் சைடு ஆங்கிள் அப்படின்னு. இப்போ 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஏபிசி பிக்யூஆர். இதில் ஆங்கிள்ஸ் 2 ஆங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி, ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் இருக்கிற காமன் சைடு வந்து ஏபி, இங்கே பிக்யூ. அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூங்கிற சைட்ஸ் வந்து எடுத்துக்குவோம். ஏஎஸ்ஏ ப்ராப்பர்ட்டியில் ஏஏ ப்ராப்பர்ட்டியில் வந்து ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னா ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஈக்குவல். ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி, ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. ஏதாச்சும் 2 சைட்ஸோட ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும், சைட்ஸ் வராது சிமிலாரிட்டியில். ஆர்ஹெச்எஸ் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடுன்னு அர்த்தம், ரைட் ஹைபாட்டனியூஸ் சைடுன்னு அர்த்தம். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம். ஏபிசி பிக்யூஆர். இப்போ இது 90 டிகிரி ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி, ரைட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். சைட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரைட் ஆங்கிளுக்கு இருக்கிற ஃப்ளோர் சைடும் ஹைபாட்டனியூஸ் சைடும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு பிஆர், பிசி இஸ் ஈக்குவல் டு கியூஆர். 2 ஆங்கிளோட ஈக்குவல்ஸ் வந்து கான்கிரியன்ஸில். இது சிமிலாரிட்டியில் அதே மாதிரியே தான் ரைட் ஹேண்ட் சைடு ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி இது, ஆனால் ப்ரொபோர்ஷ்னலாக வரும். அப்போ ஏசி டிவைடட் பை பிஆர் இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை கியூஆர். இதுதான் சிமிலாரிட்டி கான்கிரியன்ஸோட இது. சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் எப்படி கான்கிரியன்ஸ்லையும் சிமிலாரிட்டிலையும் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கான்கிரியன்ஸ் வந்து இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் இருக்குது, ஒரு ஆங்கிள் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஆங்கிள்ஸை வந்து கான்கிரியன்ஸில் கண்டுபிடிக்கலாம்.
சிமிலாரிட்டியில் வந்து சைட்ஸ் இல்லாமல் இருக்குது. ஒரு சைட்ஸ் நம்மளுக்கு தெரில, ட்ரையாங்கிளோட சைட்ஸ் தெரில அப்படின்னா சைட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சிமிலாரிட்டி யூஸ் ஆகும். ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ வந்து சிமிலாரிட்டி வந்து என்னோட ஷேடோ, இப்போ வந்து என்னோட ஷேடோவை வச்சு இந்த வாலோட ஹைட்டை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து சிமிலாரிட்டி யூஸ் ஆகுது. ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். என்னென்ன ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும்னா XYZ கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனோட டோட்டல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போ இதில் வந்து இது வந்து 140 டிகிரி. அப்போ 140 டிகிரி ப்ளஸ் Z இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைனுங்கிறப்ப. அப்போ இசட்டோட வேல்யூ வந்து 180 மைனஸ் 140யோட வேல்யூ வந்து 40 டிகிரி. இசட்டோட வேல்யூ வந்து 40 டிகிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் டோட்டல் ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து 180 டிகிரி ப்ளஸ் y ப்ளஸ் இசட் வந்து 40 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 7 ப்ளஸ் 4 வந்த வேல்யூ வந்து 110. அப்போ 180ல் 110 போயிடுச்சு அப்படின்னா 70 டிகிரி வரும். அப்போ ஆன்சர் வந்து 70 டிகிரி. ஒய்யோட வேல்யூ வந்து 70 டிகிரி, இசட் வந்து 40 டிகிரி. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுவும் வந்து ஸ்ட்ரெயிட் லைன், டோட்டல் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180 டிகிரி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸோட வேல்யூ தெரியாது, ஒய் 70, இசட் 40, 180. அப்போ 70 ப்ளஸ் 40யோட வேல்யூ வந்து 110. 110 மைனஸ் 180யோட வேல்யூ வந்து 70. அப்போ எக்ஸோட வேல்யூ 70, ஒய்யோட வேல்யூ 70, இசட்டோட வேல்யூ 40. ஆங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதுவே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சைட்ஸ் கண்டுபிடிக்கணும். சைட்ஸ் எல்லாமே சிமிலர் ட்ரையாங்கிளில் வந்து ப்ரொபோர்ஷனல். அப்போ PQ டிவைடட் பை XY இஸ் ஈக்குவல் டு QR டிவைடட் பை Y இஸ் ஈக்குவல் டு PR டிவைடட் பை XZ வரும். இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ட்ரையாங்கிள் ப்ரொபோர்ஷனல். அப்போ PQ 8 by A is equal to 14 by B is equal to 10 by 16. இப்போ ஒவ்வொன்றும் ஈக்குவல் பண்ணணும். இதையும் ஈக்குவல் பண்ணணும். 8 by A is equal to 10 by 16. அந்த மாதிரி 14 by B is equal to 10 by 16 போட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். A by 16. அப்போ A is equal to 16 into 8 divided by 10 வரும். 16 into 8ஓட வேல்யூ வந்து மல்டிபிள் பண்ணோம்னா 6 8s are 48, 8 12 22 by 10. 10ன்னா 10 பவர் மைனஸ் 1ன்னு அர்த்தம். அப்போ 1 பாயிண்ட் தள்ளி டெசிமல் வைக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ 22.8. பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பி அதே மாதிரியே 14 by B is equal to 10 by 16 இருக்கும். அப்போ 14 is equal to 10B by 16. B is equal to 14 into 16 by 10. அப்போ 14 into 16 மல்டிபிள் பண்ணணும். 14 into 16 எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? 16 வந்து 10 plus 6ன்னு எழுதலாம். அப்போ 14 into 10 140. 14 into 6 மல்டிபிள் பண்ணலாம். 6 4s are 24. 6 7 84. 4 22.24 divided by 10. அதே மாதிரி டெசிமல் வச்சோம்னா 22.4. பியோட வேல்யூ 22.4 வந்துருச்சு. இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஏபி சைட்ஸ் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ 8 சென்டிமீட்டர், பிசி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், கியூஆர் வந்து என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Subscribe it if you like it.